अरे यार बोले यार 5-4 वाले बच गए होंगे यार। हाँ मुश्किल। अरे भाई हरे राम अरे यार 5-6 वाले बेचारे हरे राम। हाँ नॉर्बिन, ये अरे तो राम। आर्मी वाला भी बहुत खतरनाक आ गया यार, तेलुगु वर्ड। हरे राम अरे। ये जो आर्मी वाले जवान लेता हेड से क्रॉस करने के बाद वो नहीं होता नाला, यहाँ पे बहुत खतरनाक मोमेंट आ गया यार। वो गाड़ी क्या बची है? बहुत खतरनाक। मैं अभी मुख्य रोड सामने बाहर आके देखो गाड़ी। உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியை தொடர்ந்து சுகி பகுதியிலும் மேக வெடிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிர்ச்சிகர காட்சியை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தற்போது இந்த சுகி பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேக வெடிப்பில் எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மேக வெடிப்பின் காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல இடங்கள் வெள்ளத்தில் சூழ்ந்திருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகள் நீரால் சூழப்பட்டு அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பலர் இந்த நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகி இருக்கிறார்கள். இருந்தாலும் எத்தனை பேர் இதில் உயிரிழந்திருக்கின்றனர் அல்லது காயமடைந்திருக்கின்றனர் என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. ஏனென்றால் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கூட்டாக மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐடிபிபி இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை ஆகியோர் உடனடியாக களத்திற்கு விரைந்து சென்று அங்கு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு தற்போது மழை பெய்து வருவதால் மீட்பு பணிகள் சற்று சவாலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் இது போன்ற மேக வெடிப்பு அதனால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் சேதங்கள் இது புதிதல்ல. கடந்த ஆண்டும் கூட இதே போன்று மிகப்பெரிய மேக வெடிப்பால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. அதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் இதே போன்ற சேதங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜோஷிமத் உள்ளிட்ட பல இடங்கள் இது போன்ற இயற்கை பேரிடர்களுக்கு அடிக்கடி ஆளாகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. அங்கு செய்யப்படுகின்ற முறையற்ற கட்டுமானங்கள், இயற்கை வளங்கள் தொடர்ந்து அளிக்கப்படுவது, சட்டத்திற்கு புறம்பாக அங்கு பல 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்கள் கட்டப்படுவது, மலைகளை குடைந்து அமைக்கப்படுகின்ற கட்டுமானங்கள், அதே போல கனிம வளங்கள், மலைகளை பாறை வைத்து தகர்த்து கனிமங்களை சுரண்டுவது உள்ளிட்ட இயற்கை வளங்களை சூறையாடுவதுதான் இத்தகைய
இயற்கை பேரிடர்களுக்கு காரணமாக அமைகிறது என்ற குற்றச்சாட்டுகளும் கூட ஒரு புறம் முன்வைக்கப்படுகின்றது. இன்றைக்கு இந்த மேகவெடிப்பு ஏற்படக்கூடிய பகுதியில் கூட பல தியோதார் ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற தேவதார் மரங்கள் அகற்றப்பட்டதாகவும் அதனாலே கூட சேதம் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த மரங்கள் அகற்றப்படாமல் இருந்திருந்தால் கூட சேதங்கள் மிக குறைவாக இருந்திருக்கும் என்கிற பார்வையெல்லாம் கூட சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் தற்போதைய நேரத்தினுடைய முக்கியமான தேவை என்பது பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது, அவர்களுக்கு மாற்று இடங்களை ஏற்பாடு செய்து கொடுப்பதுதான் முக்கியமான வேலையாக இருக்கிறது. அந்த பணிகளில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. தற்போது அங்கு கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் இன்னும் கூட சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதற்குள்ளாக பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு உதவி வழங்குவதுதான் தற்போதைய நேரத்தில் மிக முக்கியமான முன்னுரிமையாக இருக்கிறது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசியின் தாராளி பகுதியில் மேகவெடிப்பு ஏற்பட்டு திடீரென காட்டாற்று வெள்ளமானது வந்தது. இதில் 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது சுகை பகுதியிலும் மேகவெடிப்பானது ஏற்பட்டு காட்டாற்று வெள்ளம் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் எவ்வளவு பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள், இதனால் எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் சுகி மற்றும் தாராளி உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு கடுமையான காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த கிராமமே மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். தற்பொழுது நாம் திரையில் பார்க்கக்கூடிய இந்த காட்சி காட்டாற்று வெள்ளம் எவ்வாறு அந்த பகுதியை ஆக்கிரமித்தது என்ற காட்சி தான். நம்ம தெளிவாக பார்க்கலாம். அங்கு வாகனங்கள் போகக்கூடிய காட்சிகளை பாருங்க. ஒரு பக்கம் ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்கு, கூடவே இருசக்கர வாகனங்கள், நிறைய பேர் அங்க நடந்துட்டும் போயிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் நடந்துட்டு போயிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த காட்டாற்று வெள்ளம் திடீரென்று பாய்ந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் அனைத்தும் அங்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்டாற்று வெள்ளத்தால முற்றிலுமாக மூழ்கி அந்த இடமே ஒரு சுனாமி ஏற்பட்டால் எப்படி அந்த பாதிப்பு இருக்குமோ அதே மாதிரி தான் திரையில் நாம பார்க்கக்கூடிய இந்த காட்சியும் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள், நடந்து செல்பவர்கள், வாகன ஓட்டிகள் எல்லார் மேலேயும் இந்த காட்டாற்று வெள்ளம் பாய்ந்திருக்கிறது. அடியோடு அந்த கட்டிடங்கள் எல்லாமே அங்கு தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த காட்டாற்று வெள்ளத்தால ஒரு பக்கம் நாம பார்க்கக்கூடிய காட்சி இந்த காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தது, மறுபக்கம் நாம பார்க்கக்கூடிய காட்சி தண்ணீரால முற்றிலுமாக அந்த பகுதி மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இப்ப வரைக்குமே இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட அந்த பகுதியில பாதிப்பு நிலவரம் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியாத நிலையில இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அங்க மழையும் பெஞ்சிட்டு வரக்கூடிய காரணத்தினால மீட்பு பணிகள்ல தொய்வு ஏற்பட்டிருக்கதா சொல்லப்படுது. தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக அறிவது 4 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் இதுல ஒரு 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மாயமாகி இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இது வெறும் 50 பேர் மட்டும் தானா அங்கு மாயமாக இருப்பார்கள் என்ற கேள்வியை கேட்டால் அதற்கான விடை என்பது ஒரு மர்மமாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம திரையில பார்க்கும் பொழுதே பார்க்கிறோம், அங்க அத்தனை பேர் நடந்துட்டு போறாங்க, வாகனங்கள்ல போறாங்க. அப்படி இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான ஒரு காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில நிச்சயமா அந்த கட்டிடங்கள்ல பல பேர் வசிச்சிருக்கலாம். அவர்களுடைய நிலையெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணு இந்த மழை முடிஞ்சப்புறம் தான் தெரிய வரும், இல்ல இந்த மீட்பு பணிகள் இன்னும் தொடர்ந்து ஈடுபட்டால் மட்டுமே நமக்கு அதற்கான கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியும் என்று நாம் கூறலாம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ரமேஷ்குமார் அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை வழங்குவதற்காக இணைகிறார். ரமேஷ்குமார் வணக்கம். திரையில பார்க்கக்கூடிய காட்சி கிட்டத்தட்ட ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு காட்சியாகத்தான் இருக்கு. இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய காட்சியா இருக்கு இல்லையா? இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது, தகவல்கள் என்ன ரமேஷ்? நிச்சயமாக உத்தரகாண்ட் மாநிலத்தை பொறுத்தவரை அடிக்கடி இது போன்ற மேக வெடிப்புகள் ஏற்படுவது தொடர் கதையாகவே இருக்கிறது. இதற்கு இன்னும் ஒரு சில காரணங்கள் கூறப்படுவது மாறி வரக்கூடிய பருவநிலை மாற்றம் மற்றும் ஒரு காரணமாக
கூறப்படுகிறது. முதல்ல இந்த கிளவுட் பர்ஸ்ட் எப்படி ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிளவுட் பர்ஸ்ட் என்பது ஒரே ஒரு சில நொடிகள் அல்லது சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கக்கூடியது. அந்த சில நொடிகள்லயோ அல்லது நிமிடங்கள்லயோ ஒரே நேரத்துல வானத்தை பொத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு கடல் அளவிலான தண்ணீர் பொத்து கொண்டு ஊற்றுவதை தான் கிளவுட் பர்ஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த சில நொடிகள் மட்டுமே நீடித்தாலும் மிக அதிக அளவிலான அடர்த்தியான கனமழை என்பது பெய்யும். அதன் காரணமாக திடீரென ஆற்றல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உட்கட்டமைப்புகள், வீடுகள், சாலைகள் போன்றவை சேதமடைவது என்பது வாடிக்கையாக வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதிகளில் அந்த ஆற்றங்கரை ஓரமிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடங்கள்ல நீர் மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற மேக வெடிப்பினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற நீர் மின் நிலையங்கள் பாதிப்பு அடைகின்ற சம்பவங்களும் கூட அடிக்கடி ஏற்படுகின்றது. கடந்த ஆண்டும் கூட இதே போன்ற மேக வெடிப்பு ஏற்பட்ட போது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மின் நிலையம் மிக கடுமையான சேதத்தை கண்டது. இதனை தடுப்பதற்கு அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக வந்திருக்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெறுகிறது. பின்னர் மீட்பு பணிகள் நடத்தப்படுகிறது. பின்னர் மீண்டும் அடுத்த ஆண்டு இதேதான் திரும்ப திரும்ப நடைபெறுகின்றது. இது தற்காலிகமான நிவாரணமாக இல்லாமல் நிரந்தரமான இதுக்கு ஒரு தீர்வுகளை அரசுகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக வந்திருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மேக வெடிப்பை பொறுத்தவரை காட்சிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது அங்கு அந்த வீடுகளை எல்லாம் எப்படி ஒரு சுனாமி அடித்து செல்வது போல அடித்து செல்லப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருப்பது அச்சமூட்டுவதாக அமைந்திருக்கிறது. காட்சிகளை வைத்து பார்க்கின்ற போது சேதம் மிக கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் உத்தரகாண்ட் மக்களுக்கு இது போன்ற மேக வெடிப்புகள் பலர் மாயமாகி இருந்தாலும் கூட உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு இது போன்ற மேக வெடிப்புகள் சகஜம் என்பதால் மக்களுக்கு இது போன்ற இயற்கை பேரிடர்களின் போது எப்படி தப்பிப்பது என்பது குறித்த அடிப்படை அறிவும் விழிப்புணர்வும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இதில் சிலர் அடித்து செல்லப்பட்டு இருந்தாலும் கூட அவர்கள் நீந்தி பல இடங்களிலே கரை சேர்ந்திருக்கலாம், சில இடங்களில் அவர்கள் தப்பித்திருக்கலாம், பலர் அதனை பார்ப்பவர்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை மீட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சேதம் அதிக அளவில் இருக்கக்கூடாது, உட்கட்டமைப்புகள் சேதம் அடைந்திருந்தாலும் உயிர் சேதம் பெரிய அளவில் இருக்கக்கூடாது என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ரமேஷ்குமார், இப்ப காட்டாற்று வெள்ளம் ஒரு பக்கம், மேக வெடிப்பு ஒரு பக்கம், இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்துல ஏற்கனவே இந்த பகுதிகளில் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை முன்னாடி எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குமா? அதாவது இப்போ வட இந்தியால பருவமழை காலம் துவங்கிவிட்டது. ஹிமாச்சல், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மலை பிரதேசங்கள்ல பரவலாகவே மழை பெய்து வருகிறது. சில இடங்கள்ல வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் போன்ற விஷயங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற மேக வெடிப்புகளுக்கு வானிலை ஆய்வு மையம் முன்பே கணிக்க முடியாது. மழை வருமா, கனமழை வருமா என்பதையெல்லாம் வானிலை ஆய்வு மையம் கணிக்க முடியுமே தவிர இது திடீர் என்று ஏற்படுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வு. எனவே இந்த இடத்தில் மேக வெடிப்பு ஏற்படுமா ஏற்படாதா என்பதை வானிலை ஆய்வு மையத்தால் கூட தற்போதைய சூழ்நிலையில் கணிக்க முடியவில்லை. ஒருவேளை முன்பே கணித்து இது போன்ற ஒரு அறிவுறுத்தலை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்தால் நிச்சயமாக கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மேக வெடிப்பு சம்பவங்களை பொறுத்தவரை இது போன்ற ஒரு தொழில்நுட்பம் இல்லாததும் ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. நிச்சயமாக அது குறித்தும் ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்ப அந்த பகுதியில தொடர்ந்து மீட்பு பணிகள் கொஞ்சம் தொய்வா இருக்கு, தொடர்ந்து மழை இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய இப்போ கொஞ்சம் பேர் மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அவங்களுக்கான அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. அது பற்றிய தகவல்கள் என்ன ரமேஷ்? நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலைகள்ல மீட்பப்படுபவர்களுக்கு பாதுகாப்பான இடங்கள், அதாவது தாழ்வாக இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து மேற்கு பகுதிக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவர்கள் தங்க வைக்கப்பட்டு நிலைமை சீரடையும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசின் சார்பில் செய்து கொடுக்கப்படும். அவர்கள் தங்குவதற்கு அதே போல உணவு, உடை போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட அரசின் சார்பில் செய்யப்படும். ஆனால் இது போன்ற இயற்கை பேரிடர்களின் போது பொதுமக்களுடைய சொத்துக்கள், அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், அதே போல பொருட்கள், முக்கியமான சான்றிதழ்கள் எல்லாம் கூட இது போன்ற சூழ்நிலையில் சேதமடைகிறது. எனவே அவற்றை சேதமடைகின்ற அந்த சான்றிதழ் போன்ற சொத்துக்களை எல்லாம் அரசின் சார்பில் விரைவாக மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது இது மாதிரி இது வந்து முதல் தடவை இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தீங்க. தொடர்ந்தும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அப்படின்னும் பொழுது அங்கே இதற்கான முன்னேற்பாடுகள் செய்யாததற்கான ஒரு பதிவு என்னவாக இருக்கிறது ரமேஷ்? அதாவது விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த கிளவுட் பர்ஸ்ட் என்பது ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமீப காலமாக இது அடிக்கடி நிகழ்வது என்பது பருவ கிளைமேட் சேஞ்சினுடைய ஒரு தாக்கம் என்றுதான் நிபுணர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. எனவே இது நிச்சயம் அனைவருக்கும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை தடுக்கக்கூடிய பொறுப்பு பொதுமக்கள் மட்டுமல்லாது, அரசுக்கு மட்டுமல்லாது, அனைவருக்கும் இருக்கிறது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இயற்கையை நம்மால் தடுக்க முடியாது. ஆனால் இது போன்ற சூழல் ஏற்படும் போது மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதற்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாம் தமிழகத்தில் கூட எடுத்துக்கொண்டால் 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. மறுபடியும் கூட அது போன்ற இயற்கை பேரிடர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட மீண்டும் இது போன்ற சுனாமி வந்தால் மக்கள், குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களை தற்காத்துக் கொள்வது, அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் கூட செய்யப்பட்டது. குறிப்பாக கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய விஷயங்களை பலப்படுத்துவது, அங்கு பாறை கற்களை கொண்டு நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டது. எனவே இது போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகம் சந்திக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற முன்னெச்சரிக்கைக்கான தற்காப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒரு கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இப்போ நம்ம வந்துட்டு சுனாமி பற்றி பேசும்பொழுதோ இல்லை வந்து ஒரு நிலச்சரிவு அப்படின்னு நம்ம பேசும்பொழுதோ அந்த பகுதிகள் ஒன்று கடல் பகுதியாக இருக்கும், இல்லைனா ஒரு மலைப்பகுதியாக இருக்கும். இப்போ இந்த தாராளி மற்றும் சுகி இது ரெண்டுமே என்ன மாதிரியான ஒரு பகுதி, அதை பற்றி பதிவு செய்ய முடியுமா ரமேஷ்? அதாவது உத்தரகண்ட் என்று எடுத்துக்கொண்டாலே அது வந்து மலை பிரதேசம். அதாவது கண்ட் என்று சொன்னாலே ஹிந்தியில் மலை என்று சொல்வார்கள். எனவே உத்தரகாண்ட் முழுவதுமே மலைகள், காடுகள், ஆறு, ஆற்றங்கரையோரம், குறிப்பாக அங்கு 3 நதிகளும் பாய்கிறது. கங்கை, யமுனை உள்ளிட்ட நதிகள் அங்கே பாய்கிறது. எனவே 3 பக்கமும் இயற்கையால் சூழப்பட்ட ஒரு பகுதிதான் உத்தரகாண்ட். எனவே அங்கு இயற்கையால் ஏற்படக்கூடிய பேரிடர்களும் அடிக்கடி நடைபெறுவது வாடிக்கையாக இருக்கிறது. திடீரென்று அங்கு மலைகள் உருண்டு விழும். அதனால் பொதுமக்களுடைய குடியிருப்பு பகுதிகள் சேதமடையும். நான் ஏற்கனவே உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு கூட சென்று நேரிலேயே கூட பார்வையிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய சூழல் என்பது மிக நன்றாக தெரியும். முன்பெல்லாம் சாலைகள் கூட அந்த அளவுக்கு மிக நன்றாக இருக்காது, குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும். தற்போதுதான் அங்கு ஓரளவுக்கு சாலைகள் எல்லாம் கூட சீர் செய்யப்பட்டு வருகிறது. என்னதான் அது மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருந்தாலும் கூட அண்மை காலம் வரை அங்கு சாலை வசதி கூட மிகப்பெரிய அளவில் இல்லை. அங்கு கேதார்நாத், பத்ரிநாத், ரிஷிகேஷ் உள்ளிட்ட பல ஆன்மீக தலங்கள் இருந்தாலும் கூட பல ஆண்டுகளாக அங்கு சாலை வசதி இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. தற்போது அங்க நிலைமை மேம்பட்டு வந்தாலும் கூட இது போன்று ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைகிறது. சுற்றுலா பாதிக்கப்படுகிறது, சாலைகள் தடைப்படுகின்றது. இதனால் சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. மக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது அன்றாடம் பார்க்கின்ற பழகி போன ஒரு நிகழ்வாக இருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது நிச்சயம் கவலை அளிக்கக்கூடியதாகவே அமைகிறது.